தி வார் ஆஃப் தி ரோசஸ் அல்லது ரோஜா பூக்களின் சண்டை என்பது லைஃப் இன் தி யூகே பரீட்சையில் தோன்றக்கூடிய தலைப்பு. இந்த தேர்வு பிரிட்டிஷ் குடியுரிமை பெறும் விடயத்தில் உங்களின் வரலாறு மற்றும் சமூகம் பற்றிய உங்களது அறிவை மதிப்பிடுகிறது. இருப்பினும் கீழே உள்ள கதை சோதனைக்குரிய பாட திட்டத்துடன் நேரடியாக தொடர்புடையது அல்ல, ஆனால் அதன் சோகமான மற்றும் ஆச்சரியமான ஒரு கதையை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆவலாக இருக்கக்கூடும். ரோஜா பூக்களின் சண்டையில் 4ஆம் எட்வர்ட் மன்னர் தலைமையிலான யோர்க் மாளிகை லங்காஷெயர் மாளிகையுடன் போரில் ஈடுபட்டிருந்தது. சண்டையில் அவர் குறிப்பிடத்தக்க வீரமிக்க பங்கை கொண்டிருந்தார். மேலும் லங்காஷெயர் படைகளுக்கு எதிரான பல போர்களில் அவர் வெற்றிகளை பெற்றிருந்தார். அவரது மூத்த மகன் எட்வர்ட் மற்றும் இளைய மகன் இருவரும் மிகவும் இளமையாக சிறுவர்களாக இருந்தனர். 4ஆம் எட்வர்ட் மன்னர் திடீர் சுகவீனம் அடைந்து மரணம் அடைந்த பிறகு 13 வயதுடைய அவரது மூத்த மகன் 5ஆம் எட்வர்ட் மன்னரானார். 4ஆம் எட்வர்ட் மன்னரின் இளைய சகோதரரும் சிறுவர்களின் சிறிய தந்தையுமான கிறிஸ்டர் கோமகன் ஆன ரிச்சர்ட் 5ஆம் எட்வர்ட் ஆட்சி செய்வதற்கும் போரை நடத்துவதற்கும் போதுமான வயது வரும் வரை அரசாட்சியில் உதவுவதற்காக லோர்ட் புரொடெக்டர் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். இருப்பினும் ரிச்சர்ட் தனது மருமகன்கள் தனது மறைந்த சகோதரரின் முறைகேடான குழந்தைகள், அரசுடைமைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று கூறி அதே ஆண்டு ஜூன் மாதம் அவர் தன்னை 3ஆம் ரிச்சர்ட் மன்னர் என்று அறிவித்து அரியணை ஏறினார். அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இளம் ராஜா 5ஆம் எட்வர்ட் மற்றும் அவரது இளைய சகோதரர் ஷ்ரூஸ்பரி கோமகன் ரிச்சர்ட் ஆகியோரை லண்டன் டவரில் உள்ள ஒரு கடுமையாக பாதுகாக்கப்பட்ட அரச இல்லத்திற்கு அனுப்பினார். அங்கு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். வாரிசுகளாக அவர்கள் வளர்ந்து அரியணையில் தங்களுடைய நியாயமான உரிமையை உறுதிப்படுத்துவதை தடுக்க 3ஆம் ரிச்சர்ட் மன்னர் அவர்கள் இனியும் உயிருடன் இருக்கக்கூடாது என்று விரும்பினார். இதன் விளைவாக 2 இளவரசர்களும் 1483ஆம் ஆண்டு திடீரென காணாமல் போனார்கள். அவர்களுக்கு என்ன ஆனது என்பது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர்களின் சிறிய தந்தை 3ஆம் ரிச்சர்ட் மன்னரின் உத்தரவின் பேரில் அவர்கள் கொல்லப்பட்டனர் என்பது மக்களிடையே மிகவும் பரவலாக உறுதிப்படுத்தப்படாத இரகசியமாக இருந்தது. சிறுவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் இறந்துவிட்டார்களா? அவர்களின் உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியவே இல்லை. 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் எழுத்தாளர் தாமஸ் மோர் என்பார் சிறுவர்கள் தலையணைகளால் முகம் அழுத்தப்பட்டு மூச்சு திணறடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக எழுதினார். தாமஸ் மோரின் கதையை அடிப்படையாக கொண்ட வில்லியம் ஷேக்ஸ்பியரின் நாடகமான 3ஆம் ரிச்சர்ட் மன்னர் ரிச்சர்ட்டின் உத்தரவின் பேரில் டைலர் என்னும் தலைமையில் வந்த 2 கொலையாளிகளினால் அவர்கள் இருவரும் மூச்சு திணறடிக்கப்பட்டு கொல்லப்பட்டதாக கூறுகிறது. வருடங்கள் உருண்டோடின. 191 ஆண்டுகளுக்கு பிறகு 1674ஆம் ஆண்டு லண்டன் கோபுரத்தில் படிக்கட்டுகளை சரி செய்ய வந்த தொழிலாளர்கள் பழைய படிகளை தோண்டிய போது 2 சிறுவரின் எலும்புகளை கண்டனர். இது அந்த 2 இளவரசர்களின் எச்சங்கள் என்று இனம் காணப்பட்டது. அந்த நேரத்தில் அரியணையில் இருந்த 2ஆம் சார்ல்ஸ் மன்னர் லண்டன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே தேவாலயத்தில் இளவரசர்களின் எச்சங்களை மீளடக்கம் செய்ய உத்தரவிட்டார். அவர்களின் சிறிய தந்தை 3ஆம் ரிச்சர்ட் மன்னரின் கட்டளையால் கொல்லப்பட்ட 2 குழந்தைகளின் எச்சங்கள் 191 ஆண்டுகளாக ஒரு விடை தெரியாத மர்மமாக இருந்தது. ரோஜாக்களின் போர் 30 ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இறுதியில் 1485ஆம் ஆண்டு போஸ்வொர்த் போரில் 3ஆம் ரிச்சர்ட் மன்னர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அத்துடன் யோர்க் மாளிகையின் அதிகாரம் முடிவுக்கு வர லான்காஸ்டர் மாளிகையின் ஹென்றி தூத புதிய மன்னராக முடிசூட்டப்பட்டார். 3ஆம் ரிச்சர்ட் மன்னரின் தோற்கடிக்கப்பட்ட துருப்புக்கள் லான்காஸ்டர் மாளிகையின் வெற்றிகரமான இராணுவத்தால் விரட்டியடிக்கப்பட்ட நிலையில் தப்பிச் செல்கையில் இறந்த 3ஆம் ரிச்சர்ட் மன்னரின் உடலை அவசரமாக புதைத்து சென்றனர். அவரது அண்ணன் மகன்கள் போலவே அவரது உடல் எங்கு புதைக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது போனது. வருடங்கள் உருண்டோடின. 527 ஆண்டுகளுக்கு பின்னர் 2012ஆம் ஆண்டில் லீசெஸ்டர் பகுதியில் கார் பார்க் நிர்மாண பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் நிலத்தினை தோண்டிக் கொண்டிருந்த போது
எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. பல ஆய்வுகளின் பின்னர் அது 3ஆம் ரிச்சர்ட் மன்னரின் எலும்புக்கூடு என்று உறுதிப்படுத்தப்பட்டது. கொல்லப்பட்ட மன்னருக்கு என்ன நடந்தது என்ற புதிய வெளிச்சத்தை அளித்தது. அந்த நேரத்தில் அரியணையில் இருந்த 2ஆம் எலிசபெத் ராணியார் மீளடக்கம் செய்ய உத்தரவிட்டார். அதன் பிரகாரம் அந்த எச்சங்கள் பின்னர் 2015ஆம் ஆண்டு அவரது அரச அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு முறையான சடங்குடன் அதே நகரில் வீதியில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் புதைக்கப்பட்டன. இருப்பினும் விசித்திரமான திருப்பம் என்னவென்றால் 2 குழந்தைகளின் எச்சங்கள் 191 ஆண்டுகளாக ஒரு விடை தெரியாத மர்மமாக இருக்க காரணமாக இருந்த ஒருவரின் சொந்த புதைகுழி 527 ஆண்டுகளுக்கு இன்னும் நீண்ட காலத்திற்கு விடை தெரியாத மர்மமாக இருந்திருக்கிறது. இந்த வினோதமான கதையும் சம்பந்தப்பட்ட அனைவரின் தலைவிதியும் மிகவும் பயங்கரமானதுடன் விதி அல்லது கர்மாவின் விசித்திரமான திருப்பங்கள் நிறைந்தது என்பதில் சந்தேகமில்லை. இதனைத்தான் அரசன் அன்று நீதி தவறி நியாயம் இன்றி அறுத்தாலும் தெய்வம் நின்று நிதானமாக அறுக்கும் என்று கூறினார்களோ